ஸோ அந்த அளவுக்கு வந்து சமூக வலைதள கண்காணிப்பு பிரிவு வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்படி தான் வந்து பலர்லாம் கைது செய்யப்பட்டாங்க. சரிங்களா? அப்படி கண்காணிக்கப்பட்டு தான். ஏன் கண்காணிக்கலாம்? இது பார்க்கலன்னு சொல்ல முடியாது. இப்போ போலீஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க இந்த வீடியோவை. பார்த்தும் வந்து ஒருத்தரோட உயிர் வந்து இப்படி பலி கொடுத்துருக்குறாங்கன்னும் போது அது பச்சை கொலை தான். அந்த கொலைக்கு உறுதுணையே இவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த பேசுகிற எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறேன், திராவிடத்துக்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாங்களா, உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சி தலைவரை மட்டும் திருட்டணும்னு ஒரு அஜெண்டா காசு வாங்கிட்டு எப்படி நம்ம ஆதாரம்? ஆமாம், நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். நான் காசு வாங்கிட்டேன்னு ஆதாரமே இல்லாமல் சொல்கிறாங்களா? அப்போ நானும் சொல்லுவேன், ஏன்னா என்கிட்ட ஆதாரமே இருக்குது. ஒரு தனியார் நிறுவனம் தான் இவங்களுக்குலாம் பணம் தருது. அப்போ இவங்கெல்லாம் டாக் விசில். இவங்க வந்து கரெக்டாக இப்போ எப்படி பிஜேபிக்காரன் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு இந்த மாதிரி இந்துக்கள் மனசு புண்பட்டுருச்சுன்னு உடனே 10 பேர் ஸ்டேட்டஸ் போடுவான், பார்த்துருக்குறீங்களா? அந்த மாதிரி இவனுங்க வந்து என்னென்னா வந்து இந்த கும்பல் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் போட்ட உடனே எது நட்பு சக்தின்னு பார்க்கறதில்ல, எது பகை சக்தின்னு பார்க்கறதில்ல. நம்மளுக்கு பாடம் எடுப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இதையெல்லாம் பேச வேண்டுமா, இந்த நேரத்தில் நீங்கள் பெரியாரியர்களை விமர்சிக்க வேண்டுமா, இந்த நேரத்தில் நீங்கள் வந்து மதிவதனை விமர்சிக்க வேண்டும். அந்த பாடம் நீ யாருக்கு எடுக்கணும்? போராட்டம்ன்றது பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. இதே பார்லிமெண்ட்ல கேரம் நடக்கலையா சபாநாயகரை? அதை யார் சொல்றாங்கன்னா திமுக காரங்க சொல்றாங்க. மாண்புமிகு முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களோட சொக்காயை பிடிச்சி கிழிச்சாங்க. இவர் சொக்காயெல்லாம் கிழிச்சிட்டு போனார் ரோட்ல. ஆக்சுவலாக அதே அந்த சபாநாயகர் சீட்டில் போய் அமர்ந்தார் ரங்கநாதன், வில்லிவாக்கம் ரங்கநாதன். இவங்க வந்து சட்டமன்ற மாண்பை பற்றி பேசுகிறாங்களா? பாபாசாஹேப் அம்பேத்கர் இந்திய சிறி குழந்தைகள்னு பார்ப்பனியத்தை அதிகமாக விமர்சித்த, பார்ப்பனர் அல்லாதவர்களை ஷார்ப்பாக விமர்சித்த ஒரு நூல். வாய்ப்பு இருந்தால் படிங்க. அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு, இந்த பார்ப்பனர் அல்லாதர் வந்து இந்து சமூக முறைமையை பாதுகாப்பதில் போலீஸ் படையாக செயல்படுகிறார்கள்ன்றார். உள்ளொதுக்கீடு பிரச்சனையில் எத்தனை பறையர் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய எத்தனை கிராமங்களில் போராட்டம் நடந்தது, எத்தனை அருந்ததிய சேரிகள் கொளுத்தப்பட்டது. இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு பெரும்பான்மை சமூகம், சாதி ஒழிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் வந்து அதோட சாதி ஒழிப்பு கருத்தியலை எதிர்கொள்ள துணிவில்லாமல், துப்பு இல்லாமல், திராணி இல்லாமல் அந்த சமூகத்தை சாதிவெறி சமூகமாக மாற்றுவது. தமிழ்நாடு அரசின் சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்கு உங்களுடைய மதிப்பீடு என்ன? ஒரு வழக்கறிஞரா? மதிப்பு தான் 0 கீழே எதனா இருந்தால் அதுதான். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கி துஹான். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் வந்து எனக்கு தீகாவின் சார்பில் வழங்கப்பட்ட பெரியார் விருதினை வந்து திரும்ப அளிக்கிறேன் அப்படிங்கிற ரீதியில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என்ன இப்படி ஒரு அறிக்கையை வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் மாதிரி வெளியிட்டிருக்கிறாரு? பெரியார் விருதை வந்து பெருமையோடு அப்போ வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றாரு. ஆனால் அப்போ வந்து அது மாதிரி திருப்பி அளிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பல விஷயங்களை வந்து குறிப்பிடுறாரு. ஏன் இந்த ஒரு திடீர் முடிவை எடுத்தாருன்னு நினைக்கிறேன்? இல்லை, அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓகே, ஏன் அந்த முடிவு எடுத்தாருன்னு. ஓகே. ஏன்னா அவர் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறார். குறிப்பாக நீலம் வலையொலி காட்சிக்கு ஒரு 5-6 நாள் முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று தராரு. குறிப்பாக அவர் பண்ண ஒரு போராட்டத்தை ஒட்டி ஒரு நேர்காணல் ஒன்று தராரு. அந்த நேர்காணலின் போது பல விமர்சனங்கள் ஆளும் தரப்பு மீது வைக்கிறாரு. ஆளும் தரப்பில் முக்கியமான நபர்கள் மீது வைக்கிறாரு. அப்போ வைக்கும்போது இன்னைக்கு இளம் சமூகத்தில் வந்து ஒரு எழுச்சியோட ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மதிவதனி அவர்களை பற்றி அவங்கள பற்றி இன்டென்ஷனலாக குறிப்பிடணும்னு கூட குறிப்பிடலை. இப்போ ஒரு போக்கில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இன்னைக்கு நிறைய யங் ஜென்ரேஷன் வராங்க, அதுலேருந்து வரவங்க கூட திராவிடத்தை பற்றி பேசுகிறாங்க, அந்த திராவிட மக்களை பற்றி பேசலை, சாதி ஒழிப்பு, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த ஆதி திராவிட மக்களுக்காக எதுவும் பேச மாட்டேங்கிறான்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு மியர்லி 30 செகண்ட், அது மொத்தம் ஒரு 40 மினிட்ஸ் இன்டர்வியூ, அதில் ஒரு 30 செகண்ட் பேசுகிறாரு. அது ஒரு 5-6 நாள் கழித்து பயங்கர அது ஒரு பிரச்சனையாகுது. என்னமோ அவங்களுக்கு எதிராக வந்து வன்மம் நிறைந்த ஒரு கருத்தை சொன்னது போலவும், அதனால் அவர் ஏதோ ஒரு ஆணாதிக்கத்தனமாக வந்து ஒரு கருத்தை முன் வச்சது போலவும், அப்படி எதனா பண்ணியிருந்தால் நம்ம முதல்ல களத்தில் இறங்கி அவரை கண்டிச்சிருப்போம். ஏன்னா வந்து இன்றைய சூழலில் சமூகத்துக்கு அரசியலுக்கு வரதே பெருசு, சமூக அரசியலுக்கு இயக்க அரசியலுக்கு வர்றது பெருசு, அதில் பெண்கள் வர்றது பெருசு, அதிலும் அவங்க ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக தொடர்ச்சியாக இயங்குறதுன்னு வந்து அரிதிலும் அரிதான ஒரு விஷயம். அந்த அரிதிலும் அரிதான விஷயமா மதிப்புக்குரிய மதிவதனி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம வரவேற்கணும், அதெல்லாம் புரியுது. ஆனால் அவங்க அரசியல் செயல்பாடை விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே உரிமை. இப்போ அந்த விஷயத்தில் கோபி நயினாரை விமர்சிக்கிறவங்க கூட எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எவரும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் விமர்சனத்தை பற்றி
பிரச்சனையாக பேசுகிறாங்க. எனக்கு இது ஒரு நகைப்புக்குரியதாக இருக்குது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட எவரும் இல்லைன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஏன் இவங்களை விமர்சிச்சிங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இவர் வச்சது வந்து ஒரு நியாயமான விமர்சனம். அது ஒன்றும் பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு இவங்க வந்து அதை வந்து ஒரு பேசு பொருளாக்கி அதை ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க. இயல்பாக இந்த திராவிட யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. இஷ்யூஸை நான் இஷ்யூ ஆக்குவாங்க, நான் இஷ்யூவை இஷ்யூ ஆக்குவாங்க. எதுக்கு நான் இஷ்யூவை இஷ்யூ ஆக்குவாங்கன்னா, இஷ்யூஸை நான் இஷ்யூ ஆக்குறதுக்கு. தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த அந்த கொலை நெல்லையில் உண்மையிலேயே முன்னாள் சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் கிடையாது, அவர் முதலமைச்சர் தனி பாதுகாப்பு பிரிவில் இருந்த ஒரு பணி அதிகாரியாக இருந்தவர், ஒரு விஆர்எஸ் பெற்ற ஓய்வு பெற்ற விருப்ப ஓய்வு பெற்ற ஒரு சார்பு ஆய்வாளர். அவர் வந்து ஒரு வீடியோ போடுறார் 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டுட்டு அவர் வந்து நான் கொல்லப்படுவேன் எந்நேரத்துலையும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து அந்த கொலை அரெஸ்ட் ஆனவங்க கூட அந்த கொலை பொறுப்பு கிடையாது. ஒரு விக்கேரியஸ் லயபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறையில் சமூக வலைதள கண்காணிப்புக்குன்னே ஒரு பிரிவு இருக்குது, சமூக வலைதளங்களை கண்காணிப்பதற்கு. அப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசும்போது நான் ஏதோ வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லிட்டேன்னா உடனே கமிஷனர் ஆஃபீஸில் சிசிபியில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார். எதுக்குன்னு அவர் என்ன பண்ணுவார், நான் பணியில் இருந்தபோது வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் வந்து இந்த மாதிரி வந்து ஃபைன் டைம் தமிழ் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது இவ்வாறு குறிப்பிட்டார், எனவே ஐயா அவர்கள் இவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள அவரே கம்ப்ளைண்ட் கொடுப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து சமூக வலைதள கண்காணிப்பு பிரிவு வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்படி தான் வந்து பலர்லாம் கைது செய்யப்பட்டாங்க. சரிங்களா, அப்படி கண்காணிக்கப்பட்டு தான். ஏன் கண்காணிக்கலாம், இது பார்க்கலன்னு சொல்ல முடியாது. இப்போ போலீஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க இந்த வீடியோவை. பார்த்தும் வந்து ஒருத்தரோட உயிர் வந்து இப்படி பலி கொடுத்துருக்குறாங்கன்னும் போது அது பச்சை கொலை தான். அந்த கொலைக்கு உறுதுணையே இவங்க இருந்திருக்கிறாங்க. இதனால தான் இதெல்லாம் இந்த இஷ்யூ, இது ஒரு முக்கியமான இஷ்யூ. இல்லை, காவல்துறை வந்து சிஎஸ்ஆர்லாம் போட்டிருக்குன்னு. சிஎஸ்ஆர் போட்டால் போதுமா? அவர் சொல்கிறாரு 2 நாளில் நான் கொல்லப்படுவேன். இந்த ஏசி ஒரு டிஎஸ்பி பேரையும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பேரையும் இன்ஸ்பெக்டர் பேரையும் சொல்லிட்டு சாவுறாரு. சொல்லிட்டு நான் 2 நாளில் கொல்லப்படுவேன்றாரு. அதுதானங்க இஷ்யூ. அதை பற்றி தானே இந்த யூடியூபர்ஸ் பேசணும். அதை பற்றி தானே ஏன் மற்ற எல்லாருமே பேசணும். இந்த பேசுகிற எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறேன், திராவிடத்துக்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாங்களா, உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சி தலைவரை மட்டும் திருட்டணும்னு ஒரு அஜெண்டா காசு வாங்கிட்டு எப்படி நம்ம ஆதாரம்? ஆமாம், நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். நான் காசு வாங்கிட்டேன்னு ஆதாரமே இல்லாமல் சொல்கிறாங்களா? அப்போ நானும் சொல்லுவேன், நான் என்கிட்ட ஆதாரமே இருக்குது. ஒரு தனியார் நிறுவனம் தான் இவங்களுக்குலாம் பணம் தருது. அது எந்த நிறுவனம் நான் சொல்ல விரும்பல. எனக்கு ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் டவுட். அது எப்படிங்க இவங்கெல்லாம் ஒரே டக்குன்னு ஒரு விஷயம் பேசணும்னா அது அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி எல்லாரும் ஒரே விஷயத்த எப்படி பேசுகிறாங்க எனக்கு புரியல. இதுக்கு பேர் டாக் விசிலிங்னுவாங்க லீகலில். சரிங்களா, டாக் விசில். அதாவது ஓனர் வந்து எதுக்கு விசில் அடிக்கிறாருன்னு அந்த நாய்க்கு தெரியும். இப்படிலாம் கடுமையான வார்த்தை இல்லை. அண்ணாமலையே இப்படி சொன்னாங்க. உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் சுரேஷ் அப்படி சொல்லி தான் வாதாடினார். டாக் விசில் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், டாக் விசில்னா என்னென்னு. அப்போ ஒரு ஓனர் வந்து அந்த விசில் அடிச்சோன்னா அந்த நாய்க்கு எதுக்கு ஓனர் விசில் அடிக்கிறாருன்னு தெரியும். அப்போ இவங்கெல்லாம் டாக் விசில். இவங்க வந்து கரெக்டாக இப்போ எப்படி பிஜேபிக்காரன் வந்து ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இந்துக்கள் மனசு புண்பட்டுருச்சுன்னு உடனே 10 பேர் ஸ்டேட்டஸ் போடுவான், பார்த்துருக்குறீங்களா? அந்த மாதிரி இவனுங்க வந்து என்னன்னா வந்து இந்த கும்பல் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் போட்ட உடனே எது நட்பு சக்தின்னு பார்க்கறதில்ல, எது பகை சக்தின்னு பார்க்கறதில்ல. நம்மளுக்கு பாடம் எடுப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இதையெல்லாம் பேச வேண்டுமா, இந்த நேரத்தில் நீங்கள் பெரியாரியர்களை விமர்சிக்க வேண்டுமா, இந்த நேரத்தில் நீங்கள் வந்து மதிவதனை விமர்சிக்க வேண்டும். அந்த பாடம் நீ யாருக்கு எடுக்கணும்? நீ உனக்கு தானே எடுக்கணும். அப்ப எஜமான் எதற்காக விசில் அடிக்கிறார் என்பது இவர்களுக்கு தெரியும். நான் நாயை இழிவுபடுத்த விரும்பல. இப்போ எஜமான் சொன்னது போல இவங்கெல்லாம் திடீர்னு வந்து யாருக்குமே மதிவதனி மேலே பாசம்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா, இதில் சில அப்பாவிகள் போயிடுவாங்க. எல்லாரையுமே நான் சொல்லலை. ஒரு 10 பேர் போட்டோடனே சரி இது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, உடனே எல்லாரும் கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் கூட பேசுகிறேன்னா, அப்போ இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதுதான் எல்லா ஊடகங்களும் வேணும்ட்டு திட்டமிட்டே, நான் மீண்டும் சொல்கிறேன், திட்டமிட்டே இந்த விஷயத்த பண்ணுறாங்க. நேற்று சட்டசபையில் ஒரு பிரச்சனை நடக்குது. மதிப்பிற்குரிய வேல்முருகன் மீது வந்து தேவையில்லாத சில கருத்துக்களை சொல்லி அவர் வெளிநடப்பு செஞ்சு அது பேசியிருக்கணும்ல. அவர் என்ன கேட்டாரு? முந்திரி கொட்டையா அதிக பிரச்சனையான அவர் எப்படி கேட்கலாம்? யார் அவரு? இவர் ஒரு சமுதாயத்தோட பிரதிநிதிங்க.
அது மட்டுமா, முற்போக்கா இருக்கிறாரு. குறைந்தபட்சம் அவர் சாதி அணிதிரட்சி பண்றாரா இல்லையான்றதுக்குள்ளெல்லாம் நான் போல. அவர் அமைப்பை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் அதுக்குள்ளெல்லாம் போல. ஒரே ஒரு வீடியோ போதுங்க நான் அவரை ஆதரிக்கிறதுக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை வந்து ஒருத்தன் கட்டக்கூடாதுன்றான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது. அப்போ வேல்முருகன் அண்ணன் வேல்முருகனோட கட்சிக்காரங்க இறங்கி நானும் படையாச்சு தான் யாரா வந்து கட்டக்கூடாது கொடியன்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தன் கேடர்ஸை வளர்க்குறாருல. விடுதலை சிறுத்தையோட ஒரு இணக்கமாக போகிற போக்கு, எல்லா இடத்துலையும் ஒரு இணக்கமாக போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாருல. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு பிரதிநிதியை வந்து நீங்கள் பாட்டு பேசுவீங்களா? இல்ல அந்த அவைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, அதை மீறி வந்து பேசியிருக்காரு, விமர்சனம் வைக்கப்படுது. போராட்டம்ன்றது அடிப்படை உரிமைங்க. போராட்டம்ன்றது பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. இதே பார்லிமெண்ட்ல கேரா நடக்கலையா சபாநாயகரை? அதை யார் சொல்றாங்கன்னா திமுக காரங்க சொல்றாங்க. மாண்புமிகு முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களோட சொக்காயை பூச்சி கிழிச்சாங்க. இவரு சொக்காயெல்லாம் கிழிச்சிட்டு போனாரு ரோட்ல. ஆக்சுவலா அதே அந்த சபாநாயகர் சீட்டுல போய் அமர்ந்தாரு ரங்கநாதன், வெள்ளிவாக்க ரங்கநாதன். இவங்க வந்து சட்டமன்ற மாண்பை பத்தி பேசுறாங்களா? ஸோ இதெல்லாம் இஷ்யூ ஆகல, புரியுதுங்களா? இதெல்லாம் பேசு பொருளாக்காம ஒரு ஒப்புக்கு சப்புக்கும் இல்லாத ஒரு விஷயத்த பேசு பொருளாக்கி ஒருத்தனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவனை வந்து ஒரு 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 விரக்தி நிலைக்கு தள்ளி அவனுக்கு கொடுத்த விருதை அவனை வச்சு திருப்பி அளிக்க வச்சாங்க பாருங்க. இதுதான் பிரச்சனைன்றேன். அப்ப அம்பேத்கர் தெளிவா சொல்றாரு. பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்திய சிறி குழந்தைகள்னு பார்ப்பனியத்தை அதிகமாக விமர்சித்த, பார்ப்பனர் அல்லாதவர்களை ஷார்ப்பாக விமர்சித்த ஒரு நூல். வாய்ப்பு இருந்தால் படிங்க. அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு, இந்த பார்ப்பனர் அல்லாதர் வந்து இந்து சமூக முறைமையை பாதுகாப்பதில் போலீஸ் படையாக செயல்படுகிறார்கள்ன்றார். போலீஸ் பெரியாரிஸ்டுகள் வந்து சாதி ஒழிப்பு களத்தில், பகுத்தறிவு களத்தில், தொடர்ந்து முற்போக்கு களத்தில் இயங்கிட்டு தானே வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களை எப்படி நீங்கள் வந்து ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே போய் அடைக்க முடியும், சாதி வெறியர்களை அடைக்க முடியும்? அதாவது ஒருத்தரை ஒரு ஜங்ஷனில் வச்சு பார்க்கணும், சரிங்களா? அதாவது பெரியார் என்கின்ற அந்த ஆளுமை அந்த வரலாற்று காலகட்டத்தில் அவர் முற்போக்கு பாத்திரம் வகிச்சார். இன்னைக்கு அவருடைய வழித்தொன்றலாக இருக்கக்கூடியவங்க இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு நவீன ஃபேஷனாக மாறி போச்சு. என்னன்னா, நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இடதுசாரி தோழரை பார்த்து சாதி தொடர்பாக எதனா ஒரு கேள்வி கேட்டால், உனக்கு சீனிவாச ராவ் தெரியுமா, இவர் இரணியன் தெரியுமான்றது. ஆனால் அவரெல்லாம் எனக்கு தெரியும், உங்களை தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். எனக்கு பெரியாரை தெரியும், நான் இன்னைக்கு வீரமணி ஐயா ஆசிரியரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏங்க நீங்கள் வந்து வேங்கை வயலில் வந்து எந்த அறிக்கையுமே படிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு அரை பக்கத்துக்கு அறிக்கை விடுறீங்க. என்ன அறிவியல் பூர்வமான ஆய்வை நீங்கள் படிச்சிங்க? குற்ற அறிக்கை இப்போ தான் கொடுத்தாங்க. குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கே குற்ற அறிக்கை சார்ஜ் ஷீட் வந்து இப்போ தான் கொடுத்தாங்க. அது அதுக்குள்ளே நீ எப்படி படிச்ச? உங்களுக்கு வந்து போலீஸ்காரங்க கொடுத்தாங்களா? என்ன அறிவியல் பூர்வமான ஆய்வு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன அறிவியல் பூர்வமான ஆய்வு பண்ணாங்கன்னு தெரியாது. நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் போது அது இந்த வழக்கின் சாராம்சம் கொண்டு அதில் பதிவேற்றப்படுவது வழக்கம் தானே? அப்படிலாம் எதுவுமே பதிவேற்றம் பண்ணலையே, எங்க காட்டுங்க. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பதிவேற்றம் பண்ணலையே. அப்புறம் எப்படி இவருக்கு எப்படி சொன்னாரு? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் இருக்குல்ல என்னை பற்றி. அப்போ என்னை பற்றி உனக்கு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் இருக்கலாம். நான் வந்து நானே என் தண்ணியில் நான் வந்து மலம் கலந்துருப்பேன்னு என்னை பற்றி நீ ஒரு குற்ற மனநிலை வச்சுக்க போது, என்னை என் சாவுக்கு நீ வரல, என்னை வெட்டும் போது நீ வரல, என்னை என் தண்ணியில் மலத்தை கலக்கும் போது வரல, நான் கபடி விளையாடினேன் என்னை வெட்டினா, நல்லா படித்தேன் என்னை வெட்டுனா, அரசியலுக்கு வந்தேன் வெட்டுனா, கான்ட்ராக்ட் கேட்க போனால் வெட்டுனா, இதெல்லாம் செய்யும்போது அப்போ இதுக்கெல்லாம் நீ வரலப்பா அப்படின்னு நான் இருக்கிற ஃபேக்ட்லேருந்து நான் ஒரு விமர்சனத்தை வச்சா நீங்கள் ஏன் கொந்தளிக்கிறீங்க? ஃபேக்ட் தானே இது. இது ஒரு பொருண்மை. இந்த உண்மையிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்கு? தீகாவும் பல கட்ட மக்கள் நினைக்கிறேன். ஏங்க நானும் வந்து அவங்கள நட்பு சக்தியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். மாவோ சொல்வது போல விமர்சனம் என்பது பகை சக்தி, பூனை தன் இரையை கவ்வது என்பது வேறு, தன் குட்டியை கவ்வது என்பது வேறுன்னாரு. தன் குட்டியை கவ்வது போல அந்த மாதிரி தான் விமர்சனத்தை வைக்கிறேன். இவங்க என் மேல விமர்சனத்தை எப்படி வைக்கிறாங்கன்னா, இரையை கவ்வது போல வைக்கிறாங்க. நீலசங்கி, நீ யார்கிட்ட பணம் வாங்கின தெரியுமா? போடு, நீ தான் பணம் வாங்கிட்டு இருக்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட எலெக்ஷன் வேலைக்காக. இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் வாங்குறாங்க பணம்.
ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிள் விஷயம் நான் சொல்கிறேன். ஆமாம். அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்தது. அந்த சார் யார் என்று எனக்கு தெரியும். நாளை மாலைக்குள் நான் அறிவிப்பேன்னாரு. ஏன் ஒரு யூடியூபர்ஸ் கூட அதை பற்றி பேசலாம்? ஏன் செய்திகள் மைக்க நீட்டி சார் எப்போ சார் அந்த சாரை சொல்லுவீங்க சார்னு கேட்கலாம்? அப்போ ஒன்று அவருக்கு செட்டில்மெண்ட் நடந்திருக்கணும். ஏதோ ஒரு தரப்புலேருந்து, அந்த சார் தரப்புலேருந்து செட்டில்மெண்ட் நடந்திருக்கணும். திஸ் இஸ் மை அசம்ஷன். இது என் சந்தேகம், ஸ்ட்ராங் டவுட். இல்லை அவருக்கு அப்படி ஒரு தகவலே இல்லாமல் சும்மா வாய் உதாரில் அடிச்சு விட்டுருக்கணும். அப்போ இந்த அரசு, பொறுப்பான அரசு என்ன பண்ணியிருக்கணும்? நீ வழக்குக்கு இடையூறு ஏற்படுத்துகிற, எஸ்ஐடி விசாரணை போய்கிட்டு இருக்கு, இந்த சமயத்தில் நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பேசுவியா, உன் மேலே வழக்கு போடுறேன், வா சிறைக்கு வான்னு. ஒன்று சரி கைது பண்ண வேணாம், வழக்குனா போட்டிருக்கணும்ல, வழக்கு போடலை, அவரும் அமைதியாயிட்டார். இது 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 ஒரு மாதிரி மர்மமாக தெரியல உங்களுக்கு? மர்மமாக இருக்கா இல்லையா? அப்போ இந்த விஷயத்தை பற்றி ஏன் யூடியூபர்ஸ் பேசலை? நீங்கள் தான் பெண் பாதுகாவலர்ல, என்ன பஸ்ஸு பெண்கள் பாதுகாவலர்கள் தானே அவங்க. இப்போது மதிவதனி ஒரு பெண் அரசியலுக்கு வந்தால் அவங்கள விமர்சிச்சிட்டிங்க அப்படி தானே சொல்லுவாங்க. ஒரு பெண் படிக்க போன ஒரு பெண்ணை இப்படி பாலியல் தொந்தரவு செஞ்சான்ல, அது பின்னாடி ஒரு சார் இருக்காங்கன்னா யாரும் அப்படி ஒரு சாரே இல்லைன்னு அறிக்கை கொடுத்துட்டாங்கன்றாங்க. நான் வழக்குக்குள்ளே போகல, எனக்கும் தெரியாது அந்த வழக்கில் என்ன நடந்ததுன்னு, எனக்குமே தெரியாது. நான் இருக்கிற செய்திகளை வச்சு சொல்கிறேன். அண்ணாமலை இப்படி ஒன்று சொன்னார், இதை பற்றி ஒன்று பேசணும்ல. ஓவரால் இன்ட்ரெஸ்டட் இன் ஜஸ்டிஸ். ஒருத்தர் யார் இருக்கலாம், நீதியின் பால் அக்கறை இருக்குதா, அவங்களாம் இதை பற்றி பேசியிருக்கணும்ல. இப்போ நீதியின் பால் அக்கறை இருக்க தொட்டு தானே மதிவதனிக்காக பேசுகிறாங்க. நான் இப்போ ஏன் நான் அவங்கள குறைச்சி மதிப்பிடலை, மதிப்புக்கிறோம் மதிவதனியை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஓகே, ஆனால் அது ஒரு நியாயமான விமர்சனம். அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்க. அது நீங்கள் அந்த விமர்சனத்தை தயவு செஞ்சு பர்சனலாக எடுத்துக்காதீங்க. அது பர்சனல் இல்லை. இது ஒரு ஒரு நீண்ட கால போராட்டத்துடைய ஒரு பெரு வழி. புரியுதுங்களா உங்களுக்கு? பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், நான் பார்ப்பனர் அல்லாதவர் மட்டுமல்ல, நான் தீண்டத்தகாதவன் கூடனார். ஏன் அந்த வார்த்தை சொன்னார்? ஒரு நான் பிராமின் சென்டிமெண்ட்டை நான் தப்புன்னு சொல்ல. பார்ப்பனர் அல்லாதார் உணர்ச்சி இருக்கணும், வகுப்புணர்வு இருக்கணும் தான். யாருக்கு எதிராக இருக்கணும்? பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்கணும் அந்த பார்ப்பனர் அல்லாதார் வகுப்புணர்ச்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அந்த பிசி உணர்வு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது. நான் பார்ப்பனர் அல்லாதார் அணிதிரட்சின்னு அடையாள அரசியல் சொல்ல. ஆனால் பார்ப்பனர் அல்லாதருக்கு என்னென்னலாம் உரிமை இருக்கோ அது அந்த அத்தனை உரிமை எனக்கு இருக்கு. புரியுதுங்களா? பார்ப்பனர் அல்லாத வகுப்புணர்வு எந்த அளவுக்கு நியாயமோ பார்ப்பனர்களுக்கு எதிராக, அப்ப பார்ப்பனியத்திற்கு எதிராக தலித்துவ வகுப்புணர்வும் 100% நியாயம். ஆதிக்கத்திற்கு எதிரானது தானே அந்த வகுப்புணர்வு. சுயஜாதி வெறியர், எல்லாம் ஜாதி வெறியரும் அவன் ஜாதிக்கு தான் வெறியா இருப்பான். மற்ற ஜாதி அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு கொடுத்த போது பாத்தீங்கன்னா கடுமையாக எதிர்த்தவர் சுயசாதி வெறியர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் கோவி நாயனார் மீது வீசப்படும். அதை தான் சொல்றேன். இவங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாஸ்க் தேவைப்படும். இயக்குனர் பா ரஞ்சித்தை எதிர்க்கணும்னா அண்ணன் திருமா மாஸ்க். அண்ணன் திருமாவை ஒருவேளை அண்ணன் திருமா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லும் போது ஐயா அண்ணன் அதியமான கூப்பிட்டு அவரை வச்சு ஒரு மாஸ்கை போட்டுப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு? பறையர்கள் எதிர்க்கணும்னா அருந்ததியர் மாஸ்க். அருந்ததிகளை எதிர்க்கணும்னா என்ன மாஸ்க் போடுவாங்க? இப்போ அவங்களுக்கு எதிர்க்க வேணாம்னு நினைக்கிறாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் அவ்வளோ அருந்ததியர் ஆதரவாளராக இருக்கிறீங்க, பாதுகாவலர்னா கடந்த 3 ஆண்டுல எத்தனை வன்கொடுமை நடந்தது அருந்ததியருக்கு எதிராக? இதே கோயம்புத்தூரில் முடிவெட்ட விடலை, பஸ்ஸில் ஏற விடலை, செருப்பு போட விடலை, கோவிலுக்குள்ள நுழைய விடலை. ஏன் உங்கள் சகோதர அமைப்பு தீவிகா அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, கோயம்புத்தூரில் எங்கெங்கெல்லாம் வன்கொடுமை நடக்குது, ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலாம்? அருந்ததியர் தானே பஸ்ஸு, நீங்கள் தான் அருந்ததியர் பாதுகாவலர்ல. ஏங்க பறையரை காட்டிலும் அருந்ததியருக்கு யாருங்க நட்பு சக்திங்க? அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க வெள்ளாள கவுண்டர்கள் நட்பு சக்தியா, பறையர்கள் நட்பு சக்தியா? அருந்ததியருக்கு சகோதர சமூகங்களை மோத விட்டு வேடிக்கை பார்க்குறதா? இது வரைக்கும் ஏங்க 7.5% இதே சுபகுணராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் 10.5% இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீடை பற்றி விமர்சித்து எழுதினார், கொடூரமாக விமர்சித்தார். அப்போ அவருக்கு ஒருத்தர் பின்னூட்டத்தில் போய் கேள்வி கேட்குறாரு, 3.3% உள்ளொதுக்கீடை நீங்கள் ஞாபகம் அது வேறு இது வேறு.
நான் இப்பயே நான் 3.3% உள்ளொதுக்கீடு அரசியல் நியாயம்தான், நான் மறுக்கவே இல்லை. அது கொடுத்தாகணும், அது அருந்ததியர்களோட உரிமை, எந்த இடத்துல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? நான் ஒரே ஒரு வினா வைக்கிறேன். அருந்ததியர் உள்ளொதுக்கீடை எத்தனை பறையர் கிராமங்கள் எதிர்த்து வீதிக்கு வந்தது? பறையர்கள் தானே எதிர்க்கிறாங்க. 10.5% இடஒதுக்கீடு எத்தனை பேர் எதிர்த்தாங்க? எத்தனை கிராமங்கள் எதிர்த்தது? எதிர்த்துதா இல்லையா? தென் தமிழ்நாட்டில் அதனால ஓட்டே மாறுச்சுன்னுலாம் சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி எதனா மாறுச்சா? அருந்ததியர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுத்ததனால் பறையர் சமூக மக்கள் திமுகவை புறக்கணித்தார்கள். சொல்லுங்க, பேசுவோம். சும்மா லெட்டர் பேட் அமைப்பு 2-3 பேர் கத்துனாங்கன்றதெல்லாம் அவங்க ஒன்றும் பறையர் சமூகத்துடைய ஒட்டுமொத்த இது இல்லை. பறையர் மக்கள் எந்த இடத்துலையும் எதிர்க்கலைங்க. 1-2 பேர் எதிர்க்கிறத ஒட்டுமொத்த சமூகத்தோட கருத்தை எப்படி வைப்பீங்க? இப்ப செந்தில் பாலாஜியும் திமுகல இருக்கிறாரு, அண்ணாமலை பிஜேபியில் இருக்கிறார். இப்போ 2 பேரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க வச்சுப்போம். இவங்க 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க. இப்போ யார் சொல்றது அந்த சமூக கருத்து? ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். இது பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவர் ஐடியாலஜி வேற, இல்லை சமூகம் சார்ந்த ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ஒரு சமூகம் சார்ந்த கருத்தாக ஜென்ரலாக வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றாங்க இல்ல பொத்தம்பதுவா ஒரு விஷயத்தை பேசிட முடியாது. இல்ல ஒரு அமைப்பு, ஒரு கட்டமைப்பு, ஒரு விஷயத்தை பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் வெள்ளாள கவுண்டரை இணைத்ததற்காக கலைஞருக்கு அவங்க நன்றி அப்படி ஏதோ ஒரு நன்றி உணர்வு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வெள்ளாள கவுண்டர்கள். இவர் அப்படிலாம் பண்ணலன்றாரு யார்? அண்ணாமலை சொல்றாரு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இவர் எதிர்ப்பதனால் கவுண்டர்களே எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட முடியுமா? அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நீங்க உள்ளொதுக்கீடு பிரச்சனையில நான் இன்னைக்கு அதை தெளிவுபடுத்துறேன். உள்ளொதுக்கீடு பிரச்சனையில எத்தனை பறையர் கிராமம், பறையர் மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய எத்தனை கிராமங்களில் போராட்டம் நடந்தது? எத்தனை அருந்ததியர் சேரிகள் கொளுத்தப்பட்டது? எத்தனை அருந்ததியர்கள் கொல்லப்பட்டார்கள் பறையர்களால்? லிஸ்ட் போடுங்க, பேசுவோம். சாதி இந்துக்களால் கொல்லப்பட்ட அருந்ததியர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியா, பறையர்களால் கொல்லப்பட்ட பறையர்கள்? அதனால நான் எல்லா கொலையும் நியாயப்படுத்துறேன். ஒருவேளை சாதி வெறியோடு பறையர்கள் அருந்ததியர்களை வன்கொடுமை செய்தால் அது தப்பு. நான் வீதியில் இறங்கி நானும் போராடுவேன், பறையர்களும் போராடுவார்கள், பறையர் சமூக மக்களும் போராடுவார்கள். சரிங்களா? சாதி ஒழியணும்னு நினைக்கிற சாதி அது. சரிங்களா? நான் சும்மா சொல்லலை. ஏன்னா அது வரலாறு பூர்வமாக தன்னை நிரூபிச்சுட்டு ஒரு சமூகமாக இருக்கு. இங்கே நீங்கள் ஒரு பெரும்பான்மை சமூகம், சாதி ஒழிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அதோட சாதி ஒழிப்பு கருத்தியலை எதிர்கொள்ள துணிவு இல்லாமல், துப்பு இல்லாமல், திராணி இல்லாமல் அந்த சமூகத்தை சாதி வெறி சமூகமாக மாற்றுவது. சரிங்களா? நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்கிறீங்க. இப்போ வன்னியர் சமூக மக்களுக்கு கூட அந்த ஸ்டிக்மா இருக்குது ஒரு வகையில். ஆனால் அவங்க அதுக்கான அடிப்படை காரணங்களை பண்ணிட்டாங்க. இந்த நத்தம் காலனி பிரச்சனை, இந்த பொன்பரப்பி பிரச்சனை, இதிலெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க உண்மையிலே ஒரு குற்ற சமூகமாக பார்க்க போனால் அவங்க வர்க்க நிலையில் ரொம்ப கீழானவங்க. அவங்க அப்படி மாறினாங்க. ஆனால் இது வேறு, அது வேறு. வன்னியர் சமூக மக்களை அப்படி பிராண்ட் பண்ணுறது. ஆனால் இங்கே பறையர் சமூக மக்கள் அந்த மாதிரி எந்த ஒரு வன்கொடுமையிலே ஈடுபடலையே. கும்பலாக போயிட்டு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுங்கன்ற. இப்போ நீங்கள் சந்தியூர் தீண்டாமை சோரை சொன்னீங்கன்னா கூட அங்கே இயக்குனர் பா ரஞ்சித் போய் சொல்கிறாருல, நிற்கிறாருல களத்தில் போய். எத்தனை பறையர் சமூக மக்கள் அந்த தீண்டாமை சோறு அது தீண்டாமை சோறா இல்லையான்றதுக்குள்ள நான் போல. இயக்குனர் பா ரஞ்சித் ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவாக சொன்னார். அதை அருந்ததியர் மக்கள் தீண்டாமையாக நினைக்கிறார்கள், அதனால் அந்த சோறை இடினாங்க. நான் எதுக்கு இவ்வளோ விஷயத்த சொல்கிறேன்னா, ஹிஸ்டாரிக்கலாக பறையர் சமூக மக்கள் தங்களை ப்ரூவ் பண்ணிகிட்டே வராங்க. ஒரு ஆணவ கொலை நடந்தது உண்மைதான், இன்னும் ஆணவ கொலையாக நடந்துட்டு இருக்கு பறையர் சமூக மக்கள். எந்த ஆணவ கொலைகளாவது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆணவ கொலை சம்பவத்தை எடுத்துப்போம். அருந்ததியர் பெண் பறையர் அந்த சம்பவத்தை கூட எடுத்துப்போம். பறையர் பெண் அருந்ததியர் பையன் நினைக்கிறேன், கோகிலா, இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், எனக்கு சரியா நினைவு உள்ளது. அந்த சம்பவத்தில் எங்கேயாவது பறையர் சமூக லீடர் ஒரு மண்டபம் போட்டு இந்த வன்கொடுமை செய்தவனுக்கு குடிக்காத்த குமரன்னு எதனா இது போட்டாங்களா, டைட்டில் கொடுத்தாங்களா, மாவீரன்னு சொன்னாங்களா, அவனுக்கு ஜெயிலேருந்து வரவேற்றாங்களா, அவனுக்கு போய் கேஸ் நடத்தினாங்களா, தூக்கில் போடுன்னு சொன்னாங்க.
இதே விருதாச்சலத்தில் அவன் கொலை செஞ்சானா செய்யலையான்னு கூட தெரில. கடைசியில் அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார். அவசரப்பட்டுட்டு சொந்த சமூக மக்களே அவரை கைவிட்டாங்க. காரணம் வந்து அவன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு அப்படி. ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டான், காதலித்த ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டான் என்ற குற்றம் சுமத்தப்பட்டதுக்காகவே அண்ணன் திருமாவிலிருந்து எல்லாருமே அவரை கண்டிச்சா, அந்த கொலையை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. யாருமே அவன் தரப்பு நியாயத்தை கூட கேட்க போல. அப்போ சில சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் கொஞ்சம் குழப்பற விதமாக இருக்கும்போது சிலர் போய் அந்த இளைஞனை பார்த்து நடந்த சம்பவத்தை கேட்டு அதுக்கப்புறம் அவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண விட்டார். நிரபராதியே இந்த சமூகம் எப்படி கையாளுதுன்னு பார்த்துக்கங்க. புரியுதா நான் சொல்ல வருது? அவன் ஒரு நிரபராதி. அவனையே இந்த சமூக மக்கள் எப்படி கையாண்டார்கள். இந்த சமூகத்தை போய் சாதி வெறியன்னு சொல்றீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு? சொல்றவன் யாருன்னு பார்த்தா பெரிய சாதி வெறியன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பல சாதி வெறி சம்பவங்கள்ல ஈடுபட்டவன். அந்த பதிவு போட்டவர் தான் சொல்றேன் நான். அவரை பத்தி பல மேட்டர் இருக்கு. அதெல்லாம் சொன்னா அவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திப்பார். ஸோ இந்த உள்ளொதுக்கீடு பிரச்சனையை வந்து இன்னும் எத்தனை காலத்து உள்ளொதுக்கீடு கொடுக்கப்பட்ட ஆண்டு வந்து ரொம்ப பின்னாடி. கலைஞர் 2006-11 காலகட்டத்தில் 2008ன்னு நினைக்கிறேன், கரெக்டா? 2008, 2007, 2008 அந்த காலகட்டத்தில் கொடுத்தது. இன்னைய வரைக்கும் ஒரு பிரச்சனை நடக்கலைங்க. என்னங்க கலவரமா பண்ணிட்டு இருக்கான்? இடஒதுக்கீடு கொடுக்காதே 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 நான் சொல்லிட்டு இருக்கான். சொல்லலையே. இல்லை, இப்போ வந்து பெரியாரிஸ்டுகளும் சரி அம்பேத்கரிஸ்டுகளும் சரி இப்போ தொடர்ந்து இது மாதிரியான ஒரு கருத்து மோதலில் வந்து ஆன்லைன்லேயும் சரி கருத்தியல் தளங்களையும் மேடைகள்லையும் இது மாதிரி முழங்குறது அப்படிங்கிறது இடதுசாரி சிந்தனையாளர்களுக்குள் ஒரு ஒற்றுமையை வந்து சேர்த்து விடாதான்? இல்லை, அது வந்து அந்த அக்கறை வந்து எல்லாருக்கும் இருக்கணும். வெறுமனே ஒரு தரப்புக்கு மட்டும் இருக்கக்கூடாது. when there is an action there will be a retaliation. ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும்ல. நீங்கள் விமர்சிச்சுட்டே இருப்பீங்க, எனக்கு மட்டும் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த பொறுப்புணர்ச்சி எனக்கு இருக்குதான், நம்மளுக்குள்ளே நம்ம சண்டை போட்டக்கூடாது, அந்த அக்கறையெல்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த விமர்சனங்களில் ஒரு நியாயம் இருக்கும்போது அமைதியாக இருப்போம். புரியுதுங்களா? மதவாத சக்தியை எதிர்க்கணுன்ற அதே எண்ணம் கொண்ட நாங்கள் அதே உணர்வு, அதே விஜிலன்ஸ், அதே அக்கறை எங்களுக்கு சாதியவாத சக்தி எதிர்க்கிறதுலேயே இருக்குது. நான் வந்து மதவாத சக்தி சாதியவாதி சக்தியை செகண்ட் லைன் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் நான் ஈக்குவலாக வச்சு தான் பார்க்க முடியும். இல்லை, நான் கேட்குறது என்ன அப்படின்னா, கோபிநாயனார் ஏன் வந்து தனக்கு அளிக்கப்பட்ட பெரியார் விருதை வந்து திரும்ப ஒப்படைக்கணும்? அவர் வந்து தன்னை பெரியாரிஸ்ட்னு அதுல சொல்லிக்கிறாரு, மார்க்சிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு, அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு. அப்படியே இந்த 3 தலைவர்களையும் உள்வாங்கின ஒருத்தர் வந்து ஏன் வந்து பெரியார் விருதை கொண்டே திருப்பி கொடுக்கணும்னு நான் அவருக்கு ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. அவருக்கும் என்னை முன்ன பின்ன தெரியாது, எனக்கும் அவரை முன்ன பின்ன தெரியாது. சரிங்களா? ஏதோ 2-3 இடங்களில் பார்த்துருப்போம், பேசியிருப்போம், அவ்வளோதான். என் பேர் தெரியும், அவருக்கு என் பேர் தெரியும், அவ்வளோதான். பர்சனலாக எந்த பெரிய பழக்கமும் கிடையாது. அவர் ஏன் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் கொடுத்ததில் அவருக்கு ஒரு நியாயம் இருக்குது. அது நான் நியாயம்னு நானும் நம்புகிறேன். நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பேசுவீங்க. நான் உனக்கு விருது கொடுத்தேன் தெரியுமா, அது கொடுத்தேன் தெரியுமா, உனக்கு அங்கீகாரமே இல்லாத போது உன்னை மேடை ஏற்றி விருது கொடுத்த எங்களே நீ விமர்சிப்பியான போது உன் விருது எனக்கு வேணாண்டான்னு ஒரு மானசத்தை தூக்கி போடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தானே பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து விருது கொடுத்தேன், உன்னை மேடை ஏற்றினது யார், உனக்கு மூக்கு சிந்தி விட்டது யார், இன்னும் எத்தனை காலத்துக்கு இதையே பேசிகிட்டு இருப்பீங்க? இந்த மக்கள் போராடாமலேவா இந்த உரிமையெல்லாம் கிடச்சிச்சு? எந்த புது கட்சி தொடங்கினாலும் அந்த கட்சிக்கு வந்து பெரும் பலமாக இருக்கக்கூடியது இந்த அட்டவணை சாதி மக்கள் தான். களத்தில் இறங்கி போஸ்டர் ஒட்டுறது, வன்கொடுமைகளை எதிர்கொள்கிறது, போலீஸ் அட்ராசிட்டி எதிர்கொள்கிறது. சும்மா ஜாதி வரி சுய ஜாதி வரின்றீங்க. என்ன நிலத்தால் ஒடுக்குறானா, பணத்தால் ஒடுக்குறானா, அதிகாரத்தால் ஒடுக்குறானா? எல்லாத்துலேயும் பின்தங்கி இருக்கிறான். இவனை போயிட்டு ஜாதி வரின்னா அறிவு குடின்னு சொல்லிக்கிறாங்க, ஆதிக்குடின்னு சொல்லிக்கிறாங்க. உண்மை தானே? உண்மையிலே இவனுக்கு தான் அறிவு இருந்தது. அது ப்ரூவன்ப்பா, ஃபேக்டை சொன்னால் உனக்கே எரிச்சலாக இருக்கு. இவன் நொமேடிக் கிடையாது, இவன் பூர்வக்குடி தானே. பூர்வக்குடின்னு தான் சொல்லுவாங்க. பூர்வக்குடின்னு சொல்லும்போது யாருக்கு எரிச்சலாக இருக்குன்னா வந்தேரிகளுக்கு தான் எரிச்சலாக இருக்கும். எல்லாரும் ஒரு வகையில் இந்த உலகத்துக்கு வந்தேரிகள் தாங்க. அறிவியல் பூர்வமாக பார்த்தா இடதுசாரி சிந்தனையில் தீவிரமாக பயணிக்கக்கூடிய புளியந்தோப்பு மோகன்னா அப்படி பேசுவதுன்னு ஆச்சரியமா இல்லை. நான் யாரையும் வந்தேரின்னு சொல்லி நீ வெளியே போ அப்படிலாம் நான் சொல்ல. பொருளாதார ரீதியாக தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னு சொல்லிட்டு இமிகிரேஷன் வந்து உலகம் முழுக்க இருக்கிற ஒரு விஷயம் தான். ஏங்க நான் ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் இப்போ வரக்கூடிய வட இந்திய தொழிலாளர்களையோ இல்லை இந்த சீமான் பேசுகிற அந்த கான்செப்ட் வந்தேரிகள்னு எடுத்துக்காதீங்க. அதாவது
எப்படி சொல்றேன்னா, நல்ல வேலை சொன்னீங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய பூர்வக்குடின்றது வேற. அவன் இந்த மண்ணோடு மண்ணோடு அறிவியலோடு இந்த மண் உருவானதுல இதை உருவாக்குனதுல அவனுக்கு பெரும் பங்கு இருக்கு. அதை வரலாற்று பூர்வமா அவன் சொல்றான். அதை சொன்னா நீ நீ இப்ப ஒன்றும் இல்லை, மதிப்புக்குரிய எழுத்தாளர் ஆய்வறிஞர் மணிமதிவண்ணன் சக்கிலியர் வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதினார். எத்தனை பேர் அதை எதிர்த்தாங்க தெரியுமா? ஏங்க, நான் ஆண்ட பரம்பரை, நீ ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கும், ஐயா நான் அடிமை இல்லை, எனக்கும் ஒரு ஆண்ட வரலாறு இருக்கு, அதாவது ஆட்சி செய்த வரலாறு இருக்கு, நானும் அடிமையா இல்லாத ஒரு காலகட்டம்னு ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லி ஆய்வுபூர்வமாக ஒரு புத்தகத்தை நான் சமர்ப்பிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. நான் வந்தேரி கிடையாதுங்க ஐயா, நானும் இந்த மண்ணின் பூர்வக்குடி தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வை தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்ட பெருமை எழுதுகிற புத்தகத்துக்கும் நான் அடிமை இல்லை, நானும் ஆண்டையாய் இருந்திருக்கிறேன், அதாவது நானும் உன்னை போல் சகமாக இருந்திருக்கிறேன், என் தலைமையிலும் ஆட்சி நடந்திருக்கிறது அப்படின்னு அதை சொல்லி இவன் எங்கேயும் ஒருத்தனை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கல, அடிமை சங்கிலியை உடைக்கணும்னு நினைக்கிறான். சரிங்களா? அதனால இந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் சொன்னது அந்த சென்ஸ்ல தான். அறிவுக்குடினா உண்மையிலே நான் தான் இங்கே நிறைய இலக்கியங்களை நான் படைச்சிருக்கேன்றேன். எனக்கு ஒன்றும் வராது நீ சொல்லிகிட்டே இருக்கும்போது, இல்லைங்க ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒன்று இருந்தது, அப்போ இங்கே இருக்கிற அத்தனை இலக்கியங்களை படைத்தவர்களில் முக்கியஸ்தர்களாக நாங்கள் இருந்திருக்கோம், அதுலேருந்து நான் அறிவுக்குடின்னு சொல்கிறேன். அதை சொன்னால் உனக்கு ஏன் பிரச்சனையாக இருக்குது? நான் அறிவுக்குடின்னு சொல்லிட்டு உன்னை நான் முட்டாள் குடின்னு சொன்னேன்னா சொன்னால் நீ என்னைய கேட்கலாம். இல்ல, பொது நீரோட்ட அரசியல முன்னெடுக்கிறாங்கல்ல, எல்லா மக்களையும் அனைத்து செல்லணும், எல்லா மக்களையும் அரவணைத்து ஒரு நேர்கோட்டில் சேர்ந்து ஒரு அதிகாரம் பெறணும் அப்படிங்கிற ஒரு பொது நீரோட்ட அரசியல் இருக்குல்ல. அப்படி நான் சொல்ல, ஒரு உண்மையை பேசுங்க. உண்மையிலேயே இந்த சமூகங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு, உங்க சாதி மக்கள் கிட்ட சொல்லி புரிய வைங்க. ஏய் தம்பி, நீ என்ன சேரனும் நான் தான், சோழனும் நான் தான், பாண்டியன் நான் தான், அப்படிலாம் கிடையாது. வரலாறு அப்படிலாம் கிடையாது. இந்த நம்ம எந்த சமூக மக்களை ஒதுக்கி வச்சோமோ அந்த சமூக மக்களுக்கு ஒரு பெரும் வரலாறு இருக்கு. இது ஒரு சதி, அவங்கள அடிமைப்படுத்தினது ஒரு சதி, அவங்க ஆண்டாண்டு காலமெல்லாம் ஒன்றும் அடிமை கிடையாது அப்படி சொல்லி புரிய வைங்க. இதான ஒரு நேர்மையாளனோட வேலை. பட்டியல் சமூக மக்களுக்காக திராவிடர் கழகம் பல்வேறு போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து இருக்கிறது. ஏன் தற்போதைய சூழ்நிலையில இது மாதிரியான ஒரு அவதூறுகள் தீகா மீது பேசுறாங்க? அதாவது நான் மீண்டும் சொல்றேன், சாதி மறுப்பு திருமணம் நடைமுறை கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஆட்சி செயல்படுமா வந்துச்சு திமுக. மீண்டும் சொல்றேன், நான் ஆல்ரெடி அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பெரியாரை பத்தி நான் பேசல, நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியாரியர்களை பத்தி பேசுறேன். ஒரே ஒரு பெரியாரிஸ்ட் தான் இருந்தாரு, அவர் தந்தை பெரியார் மட்டும்தான். இன்னைக்கு யாருமே பெரியாரிஸ்ட் கிடையாது. பெரியார் அவருடைய வாழ்ந்த காலத்துல இருந்து பல கொள்கைகளை தாங்கி நிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. பெரியார் வாழ்ந்த காலத்தில் அவரு எந்த ஆட்சியை ஆதரிச்சாரோ அந்த ஆட்சி தவறு செய்யும் போது இறங்கி போராடினார். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இன்னைக்கு திராவிடர் கழகம் வேணாம், பெரியாரிய அமைப்புகள் எத்தனை போராட்டம் நடத்திட்டாங்க. போராட்டம் நடத்தினா கூட எப்படி தெரியுமா நடத்துறாங்க? காவல்துறை எதனா தப்பு பண்ணிச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த காவல்துறையை கூட சொல்றதில்ல, புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை, இன்னும் கொஞ்ச நாள்ல போனா வட்டார காவல் நிலையத்துக்கு போயிடுவாங்க. இந்த வட்டார காவல் நிலையத்தை கண்டிக்கிறோம்னு வந்துருவாங்க. எதனா பிரச்சனை, அதிகாரிகள் தப்பு ப்ரோ. அப்போ இதே ஏன் நீங்க எடப்பாடி ஆட்சி காலத்துல பேசல? அதிகாரிகள் தான் தப்பு, எடப்பாடி நல்லவர், தூத்துக்குடியில் சுட்டது என்ன எடப்பாடியா போய் சுட்டாரு, அதிகாரிகள் தானே சுட்டாங்கன்னு பேசியிருக்கணும்ல. அப்ப அன்னைக்கு சொன்னீங்க விக்கேரியஸ் லயபிலிட்டின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப இன்னைக்கு அதே பொருந்தணும்ல. இப்போ அதுதான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. நீங்க காலத்துக்கு ஏற்றப்போ உங்களுக்கு தேவைக்கு ஏற்றப்போ திராவிடம்ன்ற ஒரு முதலீடை பயன்படுத்தி கொண்டு, ஒரு மக்கள் நல கொள்கையை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அந்த திராவிடத்தை மிஸ்யூஸ் பண்றீங்கன்ற, பெரியாரை மிஸ்யூஸ் பண்றீங்க. நீங்க பெரியாரை மிஸ்யூஸ் பண்றீங்க. நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். இந்த தமிழ்நாடு ஊழலை நார்மலைஸ் பண்ணாங்க, ஊழல் நார்மலைஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஊழல் நம்மளுக்கு ஒரு ஊழல் எப்படி நார்மலைஸ் பண்ண முடியும்? ஊழல் பண்ணதுதானே, அது குற்றம் தானே. செந்தில் பாலாஜி தியாகின்னது என்ன பின்ன நார்மலைஸ் பண்ணாம என்ன பண்ணிருக்காங்க? இதே முதலமைச்சர் தானே எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அவர் குற்றவாளி, ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு சிறைக்கு தள்ளுவேன்னாரு, ஆனா அமைச்சர் ஆக்கிட்டாரு. ஆக்குனாரா இல்லையா? என்ன சிரிக்கிறீங்க சொல்லுங்க. அப்ப ஆக்குனர் நார்மலைஸ் தானே பண்ணியிருக்காரு ஊழலை. இன்னைக்கு இன்னொன்னு நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. இஸ்லாமிய மக்கள் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமையை நார்மலைஸ் பண்றாங்க. யூபி தெரியுமா உனக்கு? மாப்பி தெரியுமா? ராஜஸ்தான் தெரியுமா?
இப்படி சொல்றது. யார்கிட்டனா ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டயே இஸ்லாமிய மக்கள்கிட்ட போய் நலத்திட்டங்களை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை சொல்லி ஓட்டு கேட்குறாங்களா பார்த்தீங்களா? இஸ்லாமிய மக்களுக்கு நான் இது செஞ்சேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் இது செஞ்சேன். ஒரு வன்கொடுமை நடந்தபோது உன்னை வந்து தற்காத்தேன், என் அரசு உன்னை தற்காத்தது. ஒரு 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 மதவெறி கொலை, ஒரு கும்பல் கொலை இந்த மாதிரி நடக்கும்போது என்ஐஏ கிட்ட இருந்து நான் உன்னை இப்படி தற்காத்தேன், அப்படி எதனா சொல்றாங்களா? எப்படி ஓட்டு கேட்குறாங்க தெரியுமா? ட்ராமடைஸ் பண்ணி, அவங்கள பயமுறுத்தி, ஏய் நீ வந்து இங்கே வந்து பிஜேபி வந்தால் நீ என்ன ஆவ தெரியுமா? நீ வந்து யூபி மாதிரி ஆகிடும் தமிழ்நாடு, உன் வீடு புல்டோசர் வச்சு இடிப்பான். இப்படியா ஓட்டு கேட்ப? வெக்கமா இல்லை? அப்போ ஓட்டு கேட்குற முறையே இன்னைக்கு மாறிடுச்சு. முன்னெல்லாம் ஒரு காலத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம் சொல்லி ஓட்டு கேட்டாங்க, இல்லை சமூக சீர்திருத்தத்தை சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கவும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இனி வந்து எல்லா சாதிக்கும் சமமான நீதி, சமமான கல்வி, அனைத்து சாதிகளுக்கும் பிரதிநிதித்துவம், எனக்கு ஓட்டு போடுங்க. இன்னைக்கு எப்படி தெரியுமா? யூபி மாதிரி ஆகணுமா, வீடு புல்டோசர் வச்சு இடிக்கணுமா, எனக்கு ஓட்டு போடு, தொண்டையில் ஆப்ரேஷன் காசு கொடுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து உங்கள் அரசியலே வந்து உங்கள் மேலே உங்கள் கொள்கையை நம்பி நீங்கள் அரசியல் செய்யலை. இன்னொருத்தனோட அயோக்கியத்தனத்தை சொல்லி சொல்லி தான் அயோக்கியத்தனத்தை மறைச்சு அதன் மூலம் உங்கள் அயோக்கியத்தை ஏதோ ஒரு வகையில் எனக்கு சோறு முக்கியமாக உயிரோடு இருக்கிறது முக்கியமானு பார்த்தா, சரி நான் உயிரோடு இருந்துட்டா போதும்பான்றதுனால தான் திமுக ஆதரிக்கிறாங்க. இல்லை, எல்லோருக்குமான அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்குன்னு சொல்லிட்டு தானே திமுக தரப்பில் தொடர்ந்து சொல்லப்படுது. இப்படிலாம் சொல்லணும் இல்லை பிரதர்? பின்ன ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து நான் வந்து அட்டவணை சாதிக்கு எதிரான அரசு, நான் இஸ்லாமிய எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு பாதுகாவலராக தான் வந்து இருக்கோம் அப்படி சொன்னாதாங்க அவங்க கவர்மெண்ட்டு. அப்படி சொல்லாமல் இருந்தால் எப்படி? அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை, யூபியில் ராஜஸ்தானில் பல்வேறு வட மாநிலங்கள் நடக்கக்கூடிய வன்முறைகளை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிக்கையெல்லாம் வெளியிடப்படுது. எங்கே வெளியிட்டாங்க? அது திமுக சார்பில். ஹத்ராஸ், ஊப்பியில் ஒரு ஹத்ராஸ், தமிழ்நாட்டில் ஒரு வேங்கை வயல். இங்கேயும் கபடி போய் விளையாடி வன்கொடுமைக்கு ஆளானவன பெண் பின்னாடி இது பின்தொடர்ந்து போனால் அதனால அவன் வெட்டப்பட்டான்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? காக்கி சட்டை போட்டவங்களாம் கரவேட்டி கட்டினவங்க மாதிரி பேசுகிறாங்களா இல்லையா? ஏங்க இன்னும் இன்வெஸ்டிகேஷனே நீங்கள் ப்ரொசீட் பண்ணலை. ப்ரிலிமினரி ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் கிடைக்குது, அதை வச்சு நீங்கள் கேஸையே முடிக்கிறீங்க. ஸோ இவ்வளவுலாம் அயோக்கியத்தனம் பண்ணீங்க, நாங்கள் எல்லோருக்குமான அரசுன்னு. என்ன ப்ரோ? தமிழ்நாடு அரசின் சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்கு உங்களுடைய மதிப்பீடு என்ன? ஒரு வழக்கறிஞரா மதிப்பீடா 0 கீழே எதனா இருந்தால் அதுதான். ஆமாங்க, ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கலாம். அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை, அண்ணன் தீபக் ராஜா படுகொலை, அதையெல்லாம் ரவுடி படுகொலைன்னு புறந்தள்ளிட்டீங்க. இன்னைக்கு நடந்த படுகொலை என்ன? குறைந்தபட்சம் அந்த குடும்பத்தை போய் சந்திச்சிருக்கணும்ல ஒரு அமைச்சர் பெருமக்களாச்சு. இப்படி கைவிட்டு அனாதையா விட்டுருக்கீங்களா அந்த மக்களா? ஒரு ராமலிங்கன்னு ஒருத்தனோட கொலைக்காக 28 இஸ்லாமியர்களை நீங்கள் கைது செஞ்சு என்ஐஏ கோர்ட்டில் தினம் தீவிரவாதி போல் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு கொலை, நான் அந்த கொலை சரியா தப்பான்றதுக்குள்ள போல, எல்லா கொலையும் கண்டிக்கத்தக்க தான். கொலை தீர்வாகாது ஒருபோதும். மனித உயிர்களை பலி கொடுப்பது தீர்வாகாது. ஆனால் ஒரு கொலைக்காக 28 பேரை, ஒரு லாட்ஜ் ஓனர் வரைக்கும் அந்த ரூமில் தங்கினாங்கன்றதுக்காக அவங்க எதுக்காக தங்கினாங்கன்னு கூட அந்த லாட்ஜ் ஓனர் தெரிஞ்சிருக்காரு. எதுக்காக அந்த கடையில் போய் வைஃபை யூஸ் பண்ண, இப்படி பல விஷயங்களுக்காக 28 பேரை இது பண்ணீங்க. ஆனால் இங்கே வந்து நடு ரோட்டில் துடிக்க ஒருத்தனை வெட்டி போட்டிருக்கிறான் ஒரு டிஎஸ்பி. அதுவும் வக்ஃபு போர்டு சொத்துக்காக ஒரு உயிர் போயிருக்கு. அவர் சிந்தின ரத்தம் என்னோட ரத்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த அரசுக்கு எப்படி மார்க் கொடுக்க முடியும்? மார்க்கே கொடுத்தா அது அநீதி. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.